ஹலோ டாக் லவர்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா மஸ்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6 குட்டி போட்டிருந்தது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 4 பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டு, மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி என்னால் சேவ் பண்ண முடியல. எப்படின்னா அவங்க இப்போ எல்லா குட்டியுமே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் பப்பி போடுறதுனால நிறைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்கே இல்லை, அந்த வாட்டர் பலூன் மாதிரி வரும். எல்லாமே குட்டி எல்லாமே உள்ளேயே உடஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு. என்னால் எல்லா பப்பியுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினேன். பட் அந்த ஒரு குட்டி நான் 1 ஹவரை வெயிட் பண்ணி வரவே இல்லை. ஸோ நான் கீழே வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு அந்த 2 நிமிஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குட்டி போட்டிருக்கு. நான் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இறந்துட்டுருக்காது. நான் எவ்வளவோ அதுக்கு நான் தண்ணிலாம் மூக்குலேருந்து எடுத்து விட்டேன். பட் அப்பயுமே என்னால் காப்பாற்ற முடியல. ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டு. பட் ஆனாலுமே என்னால் முடியல. லங்ஸில் தண்ணி போயிட்டுருக்கு போல். பட் மிச்சம் இருக்கிற 5 குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. 1 கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் அதுக்கு நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கேன். மதர்கிட்டேருந்து பால் கறந்து நான் பண்ணிட்டுருக்கேன். மதருக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைமில் நல்லா கறி தரணும். சிக்கனு, மட்டனு, பீஃபு இந்த மாதிரி எதுனாலும் தரலாம். நல்லா பால் அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் வெஜிடேரியன் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பட் கறி தரது பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து நல்லா பால் ஹெல்த்தியாக வரும். அங்கே பாருங்கள், குட்டி கூட விளாடிட்டுருக்கு. கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ரஃப்பாக விளாட்னா குட்டியை வந்து நம்ம